ஹலோ வணக்கம். ராஜயோக நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஏவின் பலன்களை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாங்களா? பெயரில் முதல் எழுத்தாக கொண்ட ஏல உள்ளவங்க எல்லாருமே இதை நோட் பண்ணிங்க. எழுத்தோட வேகம் என்னன்னா ஏ 1 டிகிரி. பெயரிலும் இந்த எழுத்து முதல் எழுத்தாக வர்றவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. சூரியனை போல ஒரு பிரகாசம் கொண்டது இந்த ஏங்கிற எழுத்து. மற்ற எழுத்தும் அதே போல தான், ஆனால் அதுக்குண்டான விளக்கம் அப்புறம் சொல்கிறேன். வாழ்வில் இருளை நீக்கி ஒளியை தரக்கூடியது. வாழ்க்கையில் நல்ல ஒரு பிரில்லியன்ட்டு அதெல்லாம் சொல்லுவேன். கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலையும் அதையும் நீங்கி போராடி முன்னேறி வரக்கூடியவங்க எல்லோரும் இருக்காங்க. அந்த வகையில் இவங்களுக்கு அந்த கருத்து ஒத்து வருது. அற்புதமான சக்திகளை கொண்டது. மனித உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் எழுத்து. அதாவது நல்ல ஒரு குணாதிசயங்களும் எங்கிட்ட நிறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு நல்லது கெட்டது இருந்தாலும் அது சொல்லக்கூடியவங்க இவங்க. வீழ்ச்சி அடையும் போது தடுத்து நிறுத்தக்கூடியது. முதல் எழுத்தாக வர்றது மிகவும் சிறப்புன்னு சொல்லலாம். அதிகமான ஒரு அறிவு பலம் இருக்கும். திறமை மிக்க ஒரு நிர்வாக சக்தி இருக்குது இவங்ககிட்ட. எதுலேயும் ஒரு தலைமை பதவி கிடைக்கும். சாதாரண மனிதரையும் மேன்மை நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியது. ஆற்றலை முடுக்கிவிடும் சக்தி கொண்டது. ஒரு ஏங்கிற எழுத்து எங்கே பேரில் எத்தனை தடவை வந்தாலும் நல்ல சிறப்பு தரும். நல்ல புகழ், கௌரவம், பதவி எல்லாம் இவங்களுக்கு நிலச்சிருக்கும். குறுகிய காலத்துலேயே ஒரு ஷார்ட் பீரியடில் சீக்கிரமாக ஒரு பிளான் பண்ணி முன்னேறக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட இருக்குது. இவன் எழுத்தோட தன்மை பார்த்திங்கன்னா ஏணி போன்று ஏறி நிற்கிது பாருங்கள். அது ஏங்கிற எழுத்தை போடும்போது அந்த கோபுரம் போல் உயர்ந்து நிற்கிறதுனாலும் இமயங்களுடைய இமயமலை சிகரம் உள்ள மேலே உச்சியில் உசர்ந்து இருந்து கீழே தாழ்ந்த ஒரு அகண்ட பரப்பாகவும் ஒரு பேசிக் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஆதி அந்தமுள்ள ஒரு ஜீவ எழுத்து அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் தான். அந்த வகையில் தான் நான் அதை பயனடைஞ்ச மாதிரி உங்களுக்கும் பயனடைகிறதுக்காக இதை சொல்லிகிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு லாப நோக்கத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் இது இல்லை. இதில் கொஞ்சம் குறையாக இருந்ததுன்னா கொஞ்சம் மன்னிச்சு ஏற்றுக்குங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஏங்கிற எழுத்தை பார்த்துருக்குறோம். இதில் சாம்பிள் எத்தனையோ சொல்லலாம். அக்பர்னா அக்பர் மட்டும் ஏன்னு கிடையாது. அந்த ஏங்கிற முதல் எழுத்து யாருக்கு வந்தாலும் சரி இது பொருந்தும். ஆண், பெண், எந்த ஜாதி மதம் இல்லாமல் எல்லாருக்குமே இது பொருந்தும். ஏ ஃபார் அர்ச்சனா, ஏ ஃபார் அமுதா, இந்த மாதிரி நிறைய இருக்குட்டிங்களா. ஏ ஃபார் அக்பர், அஸ்கர், அமீர்கான், இன்னும் என்ன சொல்கிறது, அகிலன்னு சொல்லலாம். தமிழில் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது இந்துக்கள் எடுத்துக்கிட்டோம்னா அகிலன், அன்பழகன், அன்பு. இன்னும் அதாவது இதில் இப்போ வீடியோவில் விளக்கமாக எல்லார் பேரையும் நான் சொல்ல முடியாது. அதை நீங்களே கணக்கு பண்ணிங்க. ஏங்கிற எழுத்து மட்டும் முதல் எழுத்தாக உள்ளவங்களுக்கு இந்த குணங்கள் பொருந்தும். ஆண்டனி, அப்துல்லா, இன்னும் எத்தனையோ இருக்குது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அதே தன்மைகள் தான். இதில் இது என்னென்னா நெகட்டிவ், பாசிட்டிவ்னு 2 இருக்குது. இப்போ பேர் நல்ல பொருத்தமாகவும் யோகமாகவும் அமைஞ்சவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு கிடச்சிருந்தோம். அவங்களோட குணாதிசயங்கள் எல்லோருக்கும் ஒத்து போகிற வகையில் நன்மை கொடுக்கக்கூடியதாக இருந்ததாக மட்டும்தான் அந்த யோகம் அதிர்ஷ்டம் மேலும் மேலும் கூடி வரும். தனக்கே எல்லாம் இருக்குங்கிற ஒரு ஆணவத்தில் சொல்லலாம். ஆணவத்தில் தான் பெருசுங்கிற மாதிரி உயர்ந்த நிலையோடு நினச்சிக்கிட்டு எல்லாரையுமே தரம் தாழ்த்தி பேசுகிறது, மனசனை மதிக்காமல் போய் நடந்துக்கிறது, இதெல்லாம் நெகட்டிவ் தாட்டில் கொண்டு போய் விடுது இல்லைங்களா. அப்போ எப்பேற்பட்ட யோகமாக இருந்தாலும் அது கொஞ்சம் தேய்மானமாக போயிடும். அதே போல் பிறந்த தேதிங்கிறது விதி, நாம் மாற்ற முடியாது. அது இறைவனாக கொடுத்தது. பேர் ஒரு சிலருக்கு பிறந்த தேதி நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ்னு எதுவும் கிடையாது. அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட குணாதிசயங்களும் அவங்க வாழ்க்கையில் அடையக்கூடிய விஷயங்களும் இறைவன் அது அவங்களுக்கு நிர்ணயிச்சிருக்கோம். பேர் நல்ல விதமாக அமைஞ்சு அதில் கொஞ்சம் மேம்போக்காக வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாக முன்னேறக்கூடியவங்களும் இருக்காங்க. பேர் ஒரு என்ன சொல்கிறது, பேர் நெகட்டிவ் தாட்டாக அந்த ஒரு வைப்ரேஷனில் இருந்து
குணாதிசயங்கள் நல்லா அமைஞ்சிருந்து அதன் மூலமாக முன்னேறி வரக்கூடியவங்களும் இருக்காங்க. அது ஒரு சிலருக்கு சொந்த தொழில் நல்லா கை கொடுக்கும், பிக்கப் ஆகி வருவாங்க. ஒரு சிலருக்கு காலம் போல சொந்த தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலையே வராது. ஆனால் அவங்க குணாதிசயங்கள் நல்லாயிருக்கும். அடுத்தவங்களுக்கு உழைச்சி கொடுத்து தான் அவங்க வாழ்க்கையில் முன்னேறி ஆகணும். அப்பேற்பட்ட ஒரு நிலை அவங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். இதில் என்னென்னா அது எப்படி அமைஞ்சிருக்கு, பேர் என்னங்கிறது தெரிஞ்சு அதன்படி தனியார் பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சுரேஷ்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதில் பேரில் டோட்டல் 24ன்னு வரும். 24ங்கிற வகையில். அது எப்படி சொல்கிறேன்னா, அது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் இருக்குது. SURESH சரிங்களா? அதே போல் பிரபுன்னு சொல்லும்போது வரலாற்று காலத்தில் இளவரசர் தான் பிரபுன்னு கூப்பிடுவாங்க. அப்போ அந்த பிரபுங்கிற வார்த்தையே ஒரு யோகமான பலன்களை கொடுக்கக்கூடியது. அதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, நியூமராலஜி சேர்த்துறேன்னு சொல்லிவிட்டு நடுவில் கொண்டு போய் ஹெச்சை போட்டுக்கிறாங்க. PRABU இதுதான் பிரபு சரிங்களா? இந்த பி தமிழில் கணக்கு பார்க்கும்போது PIRABUங்கிற கணக்கில் பிரபுங்கிற மாதிரி வருது. தமிழ் உச்சரிப்பு கணக்கு போது 220ங்கிற மாதிரி வரும். இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டால் பிரபு ஒரு ஸ்டைலாக சொல்கிற மாதிரி. இந்த பிரபு மேக்ஸிமம் யாரும் போட்டதில்லை சரிங்களா? BH தேவையில்லை. அது அவங்களுக்கு இனிஷியலு அது எப்படி அமைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில நியூமராலஜி சேர்த்துக்கிறாங்க. ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை இல்லை. அதன் மூலமாக கொஞ்சம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை வேணால் தவிர்த்துக்கலாம், தவிர முழுமையான நன்மைகள் நமக்கு இதனால தான் கிடைக்குது, பேர்னால தான் கிடைக்குது அப்படின்னு ஒன்றும் இல்லை. அவங்கவுங்க செய்யக்கூடிய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் நல்ல விதமாக அமைஞ்சிருந்தால் தான் அவங்களுக்கு நன்மைகள் நாடி வரும். எடுத்த எடுப்புலேயே நல்ல கோடீஸ்வரன் ஆகி முன்னேறி போனவங்களும் கிடையாது. அவங்க பேசிக் ஆரம்ப காலத்துலேருந்து கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவங்க தான். அவங்களோட அனுபவங்கள் தான் அவங்க வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு வைக்கிது. 3 தலைமுறை கணக்கு வச்சுக்கலாம். 3 தலைமுறையில் வாழ்க்கையில் நிரந்தரமாக நல்ல டாப்பில் போனவங்களும் யாரும் கிடையாது, ஒரு டவுனில் போனவங்களும் யாரும் கிடையாது. இப்போ தாத்தா இருக்கிறாரு, அப்பா இருக்கிறாரு, அதுக்கு அடுத்தது மகன் சரிங்களா? தாத்தா அப்பா மகன். அந்த வகையில் தாத்தா காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார், மகன் காலத்தில் ஒரு நார்மலாக மீடியமாக இருந்திருப்பார், பேரங்காலத்தில் அவனை நல்லா படிக்க வச்சு ஆளாகி அதன் மூலமாக அவன் முன்னேறி வரான். பணத்தோட சுழற்சியும் அப்படி தான். இப்போ பணக்காரனுடைய மகன் என்ன பண்ணுவான், நல்ல தாம்தும்னு சொத்து ஏகப்பட்டது இருக்குன்னா, பணக்கார மகன் செலவாளி மகன் கடனாளி மகன் பொறுப்பாளியோட மகன் பணக்காரன். எப்படி பாருங்கள், இதுதான் இந்த சர்க்குலேஷனுங்கிற வகையில் இப்படி தான் சுழன்றுகிட்டே இருக்கும் அது சரிங்களா? இப்போ இதுக்குண்டான ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் இருக்குது. அது பெரிய வீடியோவாக போயிடும். அது ஷார்ட்டாக இப்போதைக்கு இது இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் என்ன சொல்லி முடிக்கிறோன்னா அதிலேருந்து நம்ம விஷயத்தை ஆரம்பித்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.